ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்பாக்கு பைபாஸ் பண்ணிருந்தாங்க, அம்மா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. சரி ஓகே 1 இயர் தள்ளி போகிறது தப்பு இல்லைன்னு நினச்சோம். அதே மாதிரி தள்ளி போட்டோம். பட் அதோட இம்பாக்ட் எனக்கு 4 வருஷம் குழந்தையே இல்லை. நீங்கள் எப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க 2 வருஷம் கல்யாணம் கரெக்டாக பண்ணுறீங்க, குழந்தை படுக்கிறது என்னோட ஷெடியூல்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது உங்கள் கையில் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த பேபி இல்லைன்ற அந்த பெயின் இருக்குன்னு தெரியுங்களா, அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம். அது அவ்வளோ வலி. அந்த உங்களுக்கு இல்லை உங்கள் பெயின் எனக்கு நிஜமாக நீங்கள் சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஷிவர் ஆவறீங்க, வேண்டாம். உங்க எல்லாரும் நான் சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது நினைச்சேன் தான் சொல்றேன். எங்க அப்பா இறந்து 4 நாள் ஆகும். ஐம் ஹியர் நவ. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. குழந்தை பிறப்பை திட்டமிட வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பு இல்ல. குழந்தை பிறப்பெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க திட்டமிடக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய திட்டமிடுதல் மிகப்பெரிய திட்டமா இருக்கு. பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம்! உங்கள் குழந்தை பிறப்பு பற்றி நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? சொல்லிரவா சொல்லுங்க. என்னோட மேஜர் இது என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலிக்குள்ள போறா, இன்லாஸ் அவளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த கேர்ள் வந்து இன்லாஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும் இட் டேக்ஸ் டைம். டேய், இதெல்லாம் ஒரு காரணம். போய் உங்க மாமனார் மாமியாரோட எவ்வளவு நாள்ல உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைச்சது? ஒரு 4-5 months. அப்ப அதுக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? பர்சனலி ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து கரியர் அப்புறம் கூட அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் கேர்ள்ஸ்க்கு அது பாசிபிள் கிடையாது. ஒரு பிரேக் எடுத்து தான் ஆகணும். ஓ, உடனே அப்படியே உதார் விடாத. அங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா லவ் மேரேஜ். சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால ஓகே, நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சோம் அப்படி இருக்கலாம். அதானே லவ் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் இந்த பாரு, நீ சொன்னத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்ல வேணாமா? அரைங்குறிமா சொன்னா இப்படி தானே பேசுவா. லவ் பண்ணும்போது கூடலாம் இல்ல சார். ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணும், எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரணும்ன்றதுக்காக ஒரு வெயிட் பண்ணோம். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. எத்தனை வருட காதல்? இது ஒரு 8 வருட காதல் சார். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இப்போ பிரெக்னன்சில இருந்து என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நடக்கிற செலவு, அதுக்கப்புறமா வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து அது ஒரு 1 year 2 year வளர வரைக்கும் ஒரு செலவு. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலா எனக்கு என் குழந்தை பிறக்கும் போது என் கையில ஒரு 2 lakhs ஆச்சு கையில இருக்கணும். அதான் முதல்ல சொன்னதுதான். எல்லாம் என்ன ஜென்மமா கையில காசு இருக்குன்னு ஓவரா ஆட்டமா அடிக்கிட்டு இருக்க. ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் வேணும் ஹஸ்பண்ட் வைஃப் குள்ளார. பேபின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். பேபிக்காகவே லைஃப் ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஒரு தப்பும் பண்ணவே இல்ல, உலக லெவல்ல பழி போடுறாங்க. எனக்கு இந்த ஒரு சின்ன क्वेश्चन இதுக்குள்ள இருக்கு. Do you want that bonding or happy moments? Happy moments. அந்த பர்சனல் ஸ்பேஸ் 2 பேர் மட்டும் இருக்கிற ஒரு காலம். அப்ப எல்லாம் ஒரு திட்டத்தோட தான் நடத்துறீங்க. அப்படியே நடத்துங்கடா, நான் வர்றேன். என்ன மேரேஜ் ஆகி 1 year ஆகுது சார். என்னோட பேஷன் நான் வந்து MA MPhil பண்ணனும். சரி நான் இப்ப MA பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா ஸ்டேஷன்ல நல்லா தான் பேசிக்கிட்டா, என்னாச்சு நாக்குல? பண்ட கவர்மெண்ட் ஜாப். சரி, ஓ அரசாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் குழந்தை பிறப்பை தள்ளி போடுறீங்க. அதுக்காக எனக்கு 3 years தேவைப்படுது. அம்மா, நீ படம் ஓட்டுனது போதும், வீட்டுக்கு கிளம்பு. MA முடிக்கணும், MPhil முடிக்கணும், அப்புறம் கவர்மெண்ட்ல வேலைக்கு சேரணும். சார் only 3 years. இல்ல அதெல்லாம் யூனி 3 இயர்ஸ்ல இது கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கணும். எஸ் சார் முடியும். ஏய், ஆணவத்துல ஆடாதடா. ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். இல்ல நம்பிக்கையெல்லாம் நான் பாராட்டமா. உங்க பிளான் நீங்க எது வரைக்கும் வச்சுக்க முடியும்னா MA MPhil படிக்கணும்ங்கற வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அந்த பிளான். ஆனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுங்கிறது எப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்? அப்படி நல்லா கேளுங்க. அப்ப ஒரு இலக்கை நோக்கி போறப்ப அதுக்கு எப்படி கால அவகாசம் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? சார் பட் என்னால முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஐயா அத நான் பாராட்டறமா. லேட் ஆச்சுனா 3 years அப்புறம் கண்டிப்பா பேபி. அப்புறம் என்ன நீங்க வந்த? சார் ஆக்சுவலி இவங்க தான் என் வைஃப். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்க பாரிஸ் வந்து ஈஃபில் டவர் பார்த்தாகணும் அப்படின்னு அது வருது சார். உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? இப்போ நீங்க ஈஃபில் டவர் என்ன பார்க்கலங்கிறதுக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுருக்கீங்களா? சார் ஆமா சார். உண்மையாமா? ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. ஐஃபில் டவரை போய் பார்க்கணும் அது ஆசை. ஆனா ஐஃபில் டவரை பார்த்த பிறகு தான் குழந்தை பெத்துக்குவேன்னு சொல்றது வந்து தான் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இத சொல்லிட்டு போறதுக்கு தான் 2 பேரும் இங்க வந்தீங்களா? நம்ம பேபி கூட்டி போயிட்டு அதான் குழந்தை அங்க கூட்டி போங்க சார். அது எங்களுக்கு சிரிக்கிறாமான்னு. இது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார், பிகாஸ் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம ஒரு எங்க இருந்து தான் வர்றீங்க முதல்ல நீங்களா? எங்களோட லைஃப் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணனும். மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு என்ஜாய் பண்ணனும். வாழ்ந்து இப்படி வாழணும்டா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணீங்க பொறாமப்படுற அளவுக்கு? கேக்குறா இல்லடா, சொல்லு தைரியமா சொல்லுங்க. இது एक्चुअली அரேஞ்ச் மேரேஜ். சரி. சோ எங்க நைட் ஷோ போறது, படத்துக்கு பைக் ரைட், கை கோர்த்து நடந்து போறது ரோட்ல. ஏங்க இதெல்லாம் அந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. एक्चुअली இது என்னோடது வந்து அரேஞ்ச் மேரேஜ். என்னமா அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு மட்டும் நடந்த மாதிரியே சொல்றீங்க? இல்ல இல்ல, இவனுக்கு நடக்கல, உனக்கு நாளே நடந்துருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இந்த சென்ஸ் நான் வந்து ஃபினான்ஷியலா எதுமே சொல்லல, அன்னோனியத்துல நான் சொல்றேன். அதாம்மா அன்யோன்யத்தை. நீங்க அன்யோன்யமா இருக்கிறது அவன் எப்ப பாப்பான்? ஒரு வரமுறை இல்லாம பேசாதடா. ஒரு கணவன் மனைவி அன்யோன்யமான இருக்காங்கிறது எதுல தெரியும்? குழந்தை. அப்ப நான் கரெக்டா தான் கேக்குறேன். கரெக்டா குழந்தை தானே. வேற என்ன சொன்னான் அமைச்சர்? என்ன இந்த முறை மாட்டுவான்? புரியல. நீங்க பண்றது புரட்சியா, பொறாமைக்கான பதிலா, பழி தீர்த்தலா, எதுனே புரியல. நீங்க சொன்னீங்கன்னா தேவல. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். டெக்னிக்கலா ஒரு 2 years லவ் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ இன்னும் லவ் பண்றோம் as a parent-ஆ.
ஏமா இந்த லப்ப முதல்ல இருந்தே பண்ண வேண்டியதானே? இப்படியே குண்டா குதிரையாவும் குதர்க்கமாவும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா? இதுக்கு என்ன பிளான் பண்ணீங்க? என்ன பிளான்னா நான் சென்னையை சுத்தி பார்க்கல, அதனால சென்னை சுத்தி பார்க்க இது மாதிரி நியாயமா நடந்துக்கமா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 2 வருஷமாமா சென்னையை சுத்தி பாத்தீங்க? கொஞ்சம் இந்த இப்ப தொல்லையா இருக்குல்ல. ஓ இந்த மாதிரி இது இல்லாம சுத்தி பாக்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அரேஞ்ச் மேரேஜ்னால பேசி புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா? ஓகே, இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரலையா? அப்படி கேளுங்க. ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம், 2 வருஷத்துல இந்த ரோடு பாலம் கட்டி முடிக்கலாம். பாலம் 6 மாசத்துல கட்டியாச்சுன்னா திறந்து விட்டு போயிட்டு வாங்க. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்கடா? இவங்க சொன்ன ரீசன்ஸ்ல இது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது எது? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கப்பிள்னா இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கரெக்டா கட்டுட்டா. பெஸ்ட் கப்பிள்ஸ்னா எங்க இருக்காலும் சரி, ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் சரி, ஒருத்தர் நினைக்கிறத ஒருத்தர் செய்யறது. அதுக்காக நம்ம வந்து பிளானை தள்ளி போடுறதுங்கிறது இம்பாசிபிள். உனக்கு நல்லதுதானே பண்ண, ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற. நானும் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதும் படிச்சேன், குழந்தை பிறந்துட்டும் படிச்சேன், வேலைக்கும் போனேன், ஊரும் சுத்தினேன். பட் என்னோட பேஷன் ரொம்ப பெருசு. ஐயா இது பொம்பளையே இல்லப்பா. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சொல்றேன். எங்க அப்பா இறந்து 4 நாள் ஆகும். ஐம் ஹியர் நவ. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க, இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ஊருக்கு போகணும், ப்ரெஷர் இருக்கும். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு வரும்போது அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல, அதுக்கு ஒரு உணவளிக்கிறதுல, அதுக்கு ஒரு Dress வாங்கி போடுறதுல யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படுறவங்க மாதிரிலாம் எனக்கு தோணல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஏன் இந்த எக்கனாமிக்கலி நாங்க ஃபினான்ஷியலா ஃபிட் ஆகணும்? எனக்கு ரொம்ப எப்படின்னா எனக்கு அதுக்கான விளக்கம் வேணும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல சார், ஒரு 10,000 வச்சு இப்போ சென்னையில நம்மளால ஒரு ரெண்டுக்கு வீடு எடுத்து தங்கி we can manage it சார். குழந்தைய சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க அந்த வீட்ல. சும்மா வாழ வர கட்டி எடுத்து சொல்றேன். கேக்குறல சொல்லு. 10,000 நீங்க 2 பேரும் இருக்க போறீங்க, அதுல ஒரு பேபி இருக்க போகுது. இது கேள்வி. ஃபர்ஸ்ட் இயர் அந்த பேபி பிறந்த 6 மாசம் என்ன செலவு இருக்க போகுதுன்னு. ஆமா, என் குழந்தைக்கு வேக்சினுக்கு மட்டும் 2 மாசம் மட்டும் 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. பாருங்களேன், நீங்க வந்து என்னால ஒரு 100 ரூபாய் ட்ரெஸ்ஸும் போட முடியும், உங்களால 1 லட்சம் ரூபாய் கூட ட்ரெஸ் வாங்கி போட முடியும். அது அவங்களோட டிபெண்ட பொறுத்து இருக்கு. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்க. நீங்க போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ட்ட போயிட்டு ஸ்பெஷலா கூட நீங்க போடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃப்ரீயா கூட போடுவேன். இல்ல அப்படி கிடையாது. இப்ப எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குது, நான் வந்து அதுக்கு எல்லாமே பெஸ்டா பண்ணணும்னு நினைச்சுதானே நான் குழந்தை பெத்துக்கிறேன். இப்ப எங்க அம்மா அப்பா எனக்கு அப்படிதான் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அப்ப நீங்க வேக்சினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு காசு இல்லாம தான் நீங்க வந்து டிலே பண்றீங்களா? இல்ல Dress வாங்குறதுக்கு காசு இல்லாம டிலே பண்றீங்களா? விடுமா அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச. அவ பையன் பெருசா பேச. நான் என்ன சொல்றேன், டயப்பர்ல இருந்து வேக்சின்ல இருந்து எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது. அதுதான் அந்த ஒன் சைல்டு அந்த எஃபெக்ட் சார். ஒன் சைல்டு இருந்தாவே இப்படிதான், பெஸ்டா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஒரு 4 குழந்தை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சமமா பிரிச்சு கரெக்டா கொடுப்போம். ஆளுக்கு 50 ரூபா கோணார்கள போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட்லியான லைஃப் ஸ்டைல தான் என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ல இருக்கீங்க. கரியர் நான் கரியரை ஃபுல்ஃபில் பண்ண பிறகு மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். சரி, ஓகே, 1 இயர் தள்ளி போறது தப்பு இல்லைன்னு நினைச்சோம், அதே மாதிரி தள்ளி போட்டோம். பட் அதோட இம்பாக்ட் எனக்கு 4 வருஷம் குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த 4 வருஷம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நீங்க எப்படி அசால்ட்டா சொல்றீங்க 2 வருஷம் கல்யாணம் கரெக்டா பண்றீங்க, குழந்தை பெறுக்கிறது என்னோட ஷெட்யூல் சொல்றீங்க. கண்டிப்பா அது உங்க கையில கிடையவே கிடையாது. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. ஈஸியா சொல்றீங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சொல்றீங்க, கமிட்மெண்ட்ஸ். சார், அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க எத்தனை பேர் யாரா இருக்காங்களா? எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும் சார். கமிட்மெண்ட் ஒன்னு போக வந்துகிட்டே இருக்கும். இது என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குடா. ஆமாண்டா. ஆனா இந்த பேபி இல்லன்ற அந்த பெயின் இருக்குன்னு தெரியுங்களா, அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுரும். அது அவ்வளோ வலி. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்களுக்கே புரியும். ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, 2 lakhs வச்சதுக்கு அப்புறம் தான் நான் குழந்தை பெத்து பண்றாங்க. அப்பனா அந்த குழந்தை வளர்றதுக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும். மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பெத்துக்க வேண்டியதானே. நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ. நீங்க நினைக்கிற அளவு இது அப்படியே நடந்துரும் நினைக்க, இதோட பெயின் பெருசுங்கிறார். அப்படியே எப்ப பாரு சார், பிளான் பண்ணி பெத்துக்கிறதுனா ஓகே. இப்ப இயல்பாவே கல்யாணத்துக்கு மறுநாள்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, இயல்பாவே என்ன பண்ணுவாங்க? இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க, அடி வாங்கியே செத்து போடா நீ. அந்த பெயின் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க சொல்ற காரணம் என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா? சார், நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது. நாங்க இயல்பா பெத்துக்கிட்டா அந்த வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம், நாங்க இயல்பா எங்களுக்கு வந்துருது அப்படின்றதெல்லாம் இல்ல. எல்லாத்துலயும் எதை தொட்டாலும் ரிஸ்க் இருக்கதான் சார் செய்யுது. வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. நீங்க இப்ப பேசிடுவீங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு உங்களால இதே வார்த்தை பேச முடியாது. உண்மை. எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, வீட்டுக்கு யாரா ரிலேஷன் வந்தா எங்களால வீட்டுல இருக்க முடியாது, நாங்க என்ன போயிடுவோம். யாரா கேட்பாங்க, பக்கத்து வீட்டு குழந்தை கொஞ்சம் முடியாது, ஏன் உங்க குழந்தை எப்ப கொஞ்சம் போறேன்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த உங்களுக்கு இல்ல, உங்க பெயின் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஷிவர் ஆவறீங்க, வேண்டாம். எனக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு, தனிமையோட வலி. இதுல அப்படி ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறார்.
ஒரு சின்ன பயம் இருக்கு. சின்ன பயம் இருக்கு. சார் ரிஸ்க் இருக்குன்னு தோணுச்சு. ஏதோ ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இருக்கிறவனுக்கு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை. அந்த நியூலி மேரிட்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மேரேஜ் ஆன புதுசுல அந்த ப்ரெஷர் இருக்காது, உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பெத்தே ஆகணுன்ற ப்ரெஷர் இருக்காது. ஸோ நீங்க ரிலாக்ஸா ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணலாம். சொல்றா என்ன நம்ம பேசுறா குழந்தை எப்போ கிடைக்குதோ அப்போ கிடைக்கட்டும். நீங்க எப்போ அந்த ப்ரெஷரை உணர்றீங்களோ அப்போ உங்களால அது கஷ்டம். அதுக்காக சொல்றேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளவு நாளா எதுவுமே தோணல, இப்போ ஒரு மாதிரியா இருக்குப்பா.